எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானின் மிக முக்கியமான அணு ஆயுத ஆலைகளை தாக்குவோம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் சிரியாவில் உள்ள ஈரானிய எம்பசி மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரானுடைய மிக முக்கியமான 3 தலைவர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் எந்நேரமும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இந்த மாதம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுவதால் ரம்ஜான் கழித்து ஈரான் எந்நேரத்திலும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரான் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவியாக வரக்கூடாது என்று அறிவித்திருந்தது. ஏற்கனவே ஈரானில் உள்ள எல்லா வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளும் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் அறிவித்துள்ள அறிவிக்கையில் ஈரான் எங்கள் நாட்டின் மீதோ அல்லது பல நாடுகளில் இருக்கும் இஸ்ரேலிய எம்பசி மீதோ ஈரான் தாக்குதல் நடத்தினால் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணு ஆயுத ஆலைகளை நாங்கள் தாக்குவோம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரான் இஸ்ரேல் இடையே ஒரு போர் வரலாம் என்ற பயத்தில் அரபு நாடுகள் இருக்கின்றன.